I'm an IAS officer of the Tamil Nadu cadre 2024 batch. நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து வர அந்த 75,000 for 10 months and mains clear பண்ணி போகிறப்போ 25,000 put together almost 1 to 1.5 lakhs கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது. அது டெஸ்ட் சீரீஸ்க்காக இருக்கட்டும் ஆர் ஃபார் கோச்சிங் ஆர் ஃபார் எவ்ரி அதர் திங் அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அப்போ வந்து இன்ஃபேக்ட் ஐ விவிட்லி ரிமெம்பர். ஸோ சார் சொன்னப்போ நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கொண்டாங்க. மாக் இன்டர்வியூஸ்லையுமே ஆர் சீனியர் பியூரோக்ராட்ஸ், இப்போ மை கரண்ட் சீனியர்ஸ், அவங்க எங்களுக்கு மாக் இன்டர்வியூஸும் எடுத்தாங்க. ஸோ ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒருத்தரோட சப்போர்ட் அண்ட் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இதை வந்து ட்ராக் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஃபைனலி 2024 எங்கள் ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் ஆல் இண்டியா ரேங்க் 78 வாங்கியிருந்தேன். அண்ட் கரண்ட்லி ஐ எம் an IAS ஆஃபீஸர் ஆஃப் தி தமிழ்நாடு cadre 2024 பேட்ச். நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட். அப்போ தான் நான் முதல்வன் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன். ஸோ அங்கே தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். தென் மெயின்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், அங்கே தான் இருந்தேன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ், அக்கமடேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கிடையாது. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி 7,500 சேர்த்து கொடுக்குறாங்க. அது ஏன் என்னோட ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா, மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும். நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் வீட்டிலேருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது, அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே இந்த மந்த்லி 7,500 வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோட படித்து அந்த மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதில் தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த 2024 பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 1 இயர் பேக் ஒரு 4 rows பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன். இப்போது ஆஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி ரோவில் இருந்து இங்கே வந்திருக்கேன். ஐ விஷ் எவ்ரிஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நிறையா பேர் யூபிஎஸ்சி எழுதி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.